லூக்கா 21வது அதிகாரம் 15வது வசனம் இப்படியாக சொல்கிறது, உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். நம்ம வாழ்ந்துட்டு வர இந்த காலகட்டத்தில் அநேக பேர் நமக்கு எதிராக எழும்புவாங்க. ஏன்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியாதபடிக்கு மனுஷங்களை சத்ருவானவன் நமக்கு எதிராக எழுப்புவான். இப்படி சத்ருவானவன் நமக்கு எதிராக எழும்பும் போது அவன் முன்னாடி நம்ம வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவர் நம்முடைய வாய்களை திறப்பாரு. ஏன்னா நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் ஜெயத்தை தருகிற ஆண்டவர். சில இடங்கள்ல சத்ருவானவன் நம்மளை குற்றப்படுத்துவான். அந்த இடங்கள்ல ஆண்டவர் நம்முடைய வாய்களை திறப்பாரு. ஒருவரும் எதிர்பேசவும் எதிர்க்கும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் ஏசப்பா நமக்கு தருவாங்க. ஆனால் நீங்கள் யோசிக்கலாம், ஏசப்பா சொல்லியிருக்காங்க சத்துருக்களை சிநேகியுங்கள், நம்மளை பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய்யுங்கள் அப்படின்ட்டு. இதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனோட அடையாளம். ஆனால் சில நேரங்களில் சத்ருவானவன் நம்மளை விழுங்கலான்னு வரும்போது ஆண்டவர் நமக்கு இனம் கண்டு கொள்றதுக்கான ஞானத்தை தருவார். இப்படி தான் இந்த வழியாக தான் இந்த சத்ருவானவன் வாரான் அப்படின்ட்டு. அப்போ நம்முடைய நாவை ஆண்டவர் திறப்பார். திறந்து பேச வைக்கும் போது சத்ருவானவன் நம்மளை எதிர்க்க முடியாது. அதுக்கான ஞானத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். சத்ருவானவனை இனம் கண்டு கொள்றதுக்கான ஞானத்தை ஆண்டவர் தரும்போது அந்த சத்ரு நமக்கு எதிராக வரும்போது நம்மளுடைய வாய்களை ஆண்டவர் திறந்து அவனுக்கு எதிராக நம்மளை பேச வைப்பார். இந்த வசனத்தை வச்சு டெய்லி ஜெபம் பண்ணுங்க. பேதையும் மந்தனவுமான நம்மளுடைய வாயை கொண்டு ஆண்டவர் சத்துருக்களை முறியடிப்பார். விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.